ஹே ஆல், வெல்கம் டு ஜோஸ் கிரியேஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் 2 ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ளவுஸோட saree பார்த்தீங்கன்னா லைட் லாவெண்டர் கலர். இந்த saree தான். இந்த ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மலேசியாவிலேருந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க ஈரோடு வந்திருந்தப்ப இந்த ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ரெஃபரன்ஸ் பிக் சென்ட் பண்ணி அதில் இருக்க மாதிரியே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் இருக்க மாதிரியே நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சாரியோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன் அண்ட் பீட் ஒர்க் வச்சு தான் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம 4 லைன் ஜரி ஒர்க் கொடுத்துட்டு சுகர் பீட் 4 mm பீட் ஒரு சுகர் பீட் பக்கத்தில் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த லைன்ஸை ரிப்பீட் பண்ணியிருக்கோம். சுகர் பீட் 4 mm பீட் ஒரு சுகர் பீட், அதுக்கு பக்கத்தில் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு அதில் நம்ம 3 mm பீட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். புட்டாஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பீட்ஸ் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் நெக்கில் என்ன ஒர்க் பண்ணமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக், ஸ்லீவ் ஒர்க்குமே அதே மாதிரி தான் வரும். பேக் நெக்கில் என்ன டிசைன் பண்ணமோ அதே தான் ஃப்ரண்ட் அண்ட் ஸ்லீவ்ஸ்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா பியூர் ரெட் கலர் saree தான் நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம். இந்த சாரியோட ப்ளவுஸுமே இதே கலரில் தான் இருக்கும். பார்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருந்தாங்க இந்த சாரியில். ஸோ இதுக்குமே ரெஃபரன்ஸ் பிக் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டிசைன் இதுதான். அடிஷ்னலாக நம்ம டாசல்ஸ் மட்டும் மேக் பண்ணியிருந்தோம். இதுலேயும் எப்பயும் கூட நம்ம ஜரி லைன் கொடுத்துட்டு சுகர் பீட் ஒரு 4 mm பீட் ஒரு சுகர் பீட் அப்புறம் ஒரு 4 mm பீட்ஸ் கொடுத்துட்டு ஸ்டோனை சுற்றி ஃபுல்லாக சுகர் பீட் கொடுத்து 3 mm பீட் ஒரு சுகர் பீட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். புட்டாஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி தான் 3 பீட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு கீழே நம்ம ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். நடுவில் அந்த டைமண்ட் ஷேப்க்கு நடுவுலேயும் நம்ம ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம். ஃபுல்லாகவே குந்தன் ஸ்டோன் தான். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். ஸ்லீவ்ஸில் நம்ம எப்பயும் போல் ஜரி ஒர்க் கொடுத்துட்டு 4 லைன் ஜரி ஒர்க் கொடுத்துட்டு 4 mm பீட் சுகர் பீட் அப்புறமேட்டு டியூப் பீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் சுகர் பீட்ஸ் கலந்து க்ராஸாக வச்சுட்டு மேலே ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துருக்கோம். புட்டாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி ஃபுல்லாக பீட்ஸ் கொடுத்து நம்ம பார்டரில் என்ன ஒர்க் பண்ணியிருந்தோமோ அதுக்கு மேலே புட்டாஸ்க்கு மேலேயும் அதே ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக 4 mm பீட் வந்துட்டு இன்னொரு லைன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக பார்டர் ஒர்க் மட்டும்தான். அதுக்கு மேலே வந்துட்டு அந்த புட்டாஸ் அவங்க கேட்கல. ஸோ பார்டர்ஸ்க்கு நடுவில் மட்டும் வந்துட்டு புட்டாஸ் இருக்க மாதிரி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா பேக் நெக்கில் நம்ம என்ன டிசைன் பண்ணோமோ அதே தான் ஃப்ரண்ட் நெக்லேயும் நமக்கு வரும். ஸோ ஓவராலாக டிசைன் வந்துட்டு இந்த 2 ப்ளவுஸ்க்கும் இதுதான். உங்களுக்கு இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் டிஎம் பண்ணி கூட உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆரி ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் சில்க் த்ரெட் பேங்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் ஜோஸ் கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆரி ஒர்க்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.